2026 தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் ஏன் இவ்வளவு சிக்கல்? காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஊடக விவாதத்தின் மூலமாக அதை பெற முடியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துவதற்கு கடுமையான முயற்சி நடந்தது. ராகுல் காந்தி அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. அந்த புரிதல் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தேசிய அரசியலுக்கு நல்லது. தாவேகாவோடு கூட்டணி அமைத்தா 40 இடங்களிலும் வெற்றி பெற்று விடலாம், அவ்வளவு பெரிய ஆதரவு நடிகர் விஜய்க்கு இருப்பதாக சொன்னார்கள். அமைந்திருந்தால் இன்றைக்கு சில நாட்கள் முன்னால் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது மிகப்பெரிய அவமானகரமாக ஆகியிருக்கும். காங்கிரஸ் கட்சி போயும் ஆதவர்ஜனாவை சந்திக்க வேண்டிய அவல நிலையிலேயே நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுக்கு தேவையா? இது முதல்ல தனி மனித ஒழுக்கம் தேவை. ஒரு அரசியலில் நீ பொது வாழ்க்கையில் வருபவர்கள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். நடிகை திரிஷாவோடு அந்த திருமணத்தில் பங்கேற்கிறார். அதாவது பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தை பற்றி எவ்வளவு அலட்சியம் இருந்தால் துணிந்து இவர் பொது நிகழ்ச்சியில் அழைத்து வருகிறார் என்று சொன்னால், இவரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி சேராது, சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஸ்பார்க் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாமனிதர் நேரு, காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற நூலின் ஆசிரியரும் தேசிய முரசு இதழின் நிறுவனர் மற்றும் ஆசிரியருமாகிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவருமாகிய திரு கோபண்ணா அவர்களைத்தான் நாம் இன்று சந்திக்கிறோம். வணக்கம் சார். சார், காங்கிரஸ் திமுக இடையிலான கூட்டணி இது ஒரு இன்டாக்டான கூட்டணி, மிக நீண்ட காலம் இருப்பது, 2016 தொடங்கி இப்போது வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. ஆனால் இடைப்பட்ட இந்த கூட்டணி, அதாவது 2026 தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் ஏன் இவ்வளவு சிக்கல், ஏன் இவ்வளவு இழுபறி? திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது 2004 தொடங்கி 2026 வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களின் அமோக ஆதரவோடு செயல்பட்டு வருகிறது. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமையவும், 2009 தேர்தலில் வெற்றி பெறவும், இந்த 2014 ஒரு தேர்தலை தவிர அடுத்து 2006 கலைஞர் தலைமையில் ஆட்சி அமைந்தது. அதற்கு பிறகு 2019 மக்களவைத் தேர்தலில் 40 இடங்களில் 39 இடங்கள் வெற்றி பெற்றோம். அதுக்கு பிறகு 2021 இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி. அதுக்கப்புறம் 2024 40ம் நமதே. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியல. அதை தடுத்த பெருமை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 40 தொகுதிகளும் பாஜகவுக்கு எதிராக எங்கேயுமே வெற்றி பெற்றது கிடையாது. இங்கே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது பாஜக எதிர்ப்பு பூமி. பெரியார் காமராஜர் அரசியல் செய்த மண் இது. இந்த மண் தமிழ் மண், தமிழ் கூறும் நல்லுலகம். ஒருபோதும் வகுப்புவாத சக்திகளுக்கு, இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூட தலையால் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அங்கே எப்படியாவது வகுப்புவாத சக்திகளை பல நீதிமன்ற தீர்ப்புகளை வைத்து கொண்டு மோடியே போய் அங்கே சாமி தரிசனம் செய்தெல்லாம் பார்த்தார். ஆனால் மதுரை மக்கள் அதற்கு ஆதரவு அளிக்கலை. ஏன்னா நீண்ட காலமாக ஒரு நடைமுறை இருக்கும்போது அதை ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக மாற்ற முயற்சித்தார்கள். இப்படித்தான் பாபர் மசூதியும் நடந்தது, ராமர் கோயில் அங்கே கட்டப்பட்டது. ஆக இந்த முறையை நாட்டு மக்கள், சிந்திக்கிற மக்கள், அதாவது தந்தை பெரியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு பகுத்தறிவை வளர்த்திருக்கிறார், சீர்திருத்த கருத்துக்களை வளர்த்திருக்கிறார். அண்ணா, கலைஞர், காமராஜர் போன்ற பெரும் தலைவர்களெல்லாம் இந்த மண்ணில் அரசியல் செய்திருக்காங்க. அவர்கள் இந்த மக்களை பண்பட்ட நல்ல சமூக சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறதுனால இங்கே பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய விஷமத்தனமான கருத்துக்கள் வரும், தலை தூக்கும், கொஞ்சம் அதிகமாகவே தலை தூக்குகிறார்கள். ஆனால் இந்த முறையும் நாம் நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த 4ஆம் தேதி ஒப்பந்தம் கையொப்பமிட்டு இன்றைக்கு நிச்சயம் இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக மாறி இருக்கிறது. இல்லை, அதுதான் இப்போ பாஜக ஒரு பிளவுவாத சக்தியாக இருந்து இந்த கூட்டணியை பிரித்தா பரவாயில்ல. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே கடைசி நிமிடம் வரை ஒரு இழுபறி.
கடைசியில் முதல்வர் அவர்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கை காட்டிட்டு போகிறது ஒரு நிம்மதி பெருமூச்சு மாதிரி அதாவது ஒரு பெரிய சாதனைகள். வெற்றியை விட இந்த கூட்டணி அமைப்பதே ஒரு பெரிய சாதனையாக நிகழ்த்தப்பட்டது மாதிரி ஆயிருக்கே. ஒரு 20 ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு கூட்டணியில் இந்த முறை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை தொடங்கியதுமே பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள், கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துகிற வகையில் சில கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அந்த கருத்துக்கள் இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கிரீஷ் சொடங்கர் அவர்கள் பேசுகிறார், காங்கிரஸ் கட்சியிலும் சிலர் பேசுகிறார்கள். அந்த கோரிக்கை என்பது காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் பேசி முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஊடக விவாதத்தின் மூலமாக அதை பெற முடியாது. அந்த அளவுக்கு ஊடக விவாதமாகி அதை ஊடகத்தினர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துவதற்கு கடுமையான முயற்சி நடந்தது. சில ஊடகங்கள் வரிந்து கொட்டி கொண்டு வேலை செஞ்சாங்க. எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிட்டா திமுக ஆட்சியை அகற்றி விடலாம், வகுப்புவாத ஆர்எஸ்எஸ் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்ற நோக்கத்தில் பல ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்கள் கூட்டணி அமைத்து கடுமையாக ஒரு 2-3 மாதங்களாக செய்த முயற்சி இன்றைக்கு தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டு கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் தாவேகாவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் 40 இடங்களிலும் வெற்றி பெற்று விடலாம், அவ்வளவு பெரிய ஆதரவு நடிகர் விஜய்க்கு இருப்பதாக சொன்னார்கள். சமீப காலமான நிகழ்வுகள் நினைத்து பார்க்கிற போது 140 ஆண்டு கால மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்ற மாபெரும் தலைவர்கள் வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் நடிகர் விஜய் தலைமையிலேயே இருக்கிற தாவேகாவோடு கூட்டணி அமைந்து விடுமோ, அமைந்திருந்தால் இன்றைக்கு சில நாட்கள் முன்னால் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது மிகப்பெரிய அவமானகரமாக ஆகியிருக்கும். அந்த விபத்திலிருந்து காங்கிரஸ் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இல்லை, விஜயோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் இப்போ சோடேங்கர் அவர்களும் விஜயினுடைய குரலைத்தான் பிரதிபலித்தார். விஜயே மேடையில் சொன்னார், நான் போட்ட ஒரு குண்டு இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே வெடிச்சிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் வெடிச்சுது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத சொன்னார். அதையே தான் மாணிக்கம் தாகூரும் பிரதிபலித்தார். இவர் வேணுகோபால் அவர்களும் கிட்டத்தட்ட அதற்கு இணங்கி போகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அளவில் காங்கிரஸுக்குள்ள அதற்கு ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்குது. ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக இயக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிப்பவர்களும் இருக்கிறார்கள், எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். இது திமுகவில் இருக்கிற கட்டுக்கோப்பெல்லாம் இங்கே நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் எதிர்பார்க்க முடியாது. இங்கே கருத்து வேறுபாடுகள் வெளிப்படையாகவே பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி பலவிதமான கருத்து வேறுபாடு கூட்டணியில் ஆல்மோஸ்ட் விரிசல் வந்துவிடும், கூட்டணியில் முறிவு ஏற்படும் என்று என்னை போன்றவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு இரவு நேரங்களில் தூக்கமே வரல. பல இரவு நேரங்கள் 1 மணி 2 மணிக்கு மேலே அதை நினச்சா இதனுடைய விளைவுகளை பார்க்கிற போது மிகுந்த வேதனை. நான்லாம் ஒரு கொள்கையால் வளர்க்கப்பட்டவன், தேர்தல் அரசியலினால் ஈர்க்கப்பட்டவன் அல்ல. காந்தி, நேரு போன்ற கொள்கைகளை வகுத்தவன். மாமனிதர் நேரு, காமராஜ் போன்ற வரலாற்று நூல்களை பதிவு செய்த காரணத்தினாலே அந்த கொள்கைகள் எனக்கு ஈர்க்கப்பட்டவன் என்ற முறையில் மிகுந்த வேதனை அடைந்து உடனடியாக நான் முடிவு செய்து தலைநகர் டெல்லி சென்றேன். திங்கட்கிழமை காலை டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் யாரை பார்க்க முடியுமோ அவர்களெல்லாம் பார்க்க முடியாதவர்கள்கிட்ட அலுவலகத்தில் நோட் ஆன் ஒய் வி நீடு டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு என்று ஒரு நோட் தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வந்தேன் திங்கட்கிழமை. ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 11-12 மணிக்கெல்லாம் எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. அதாவது இந்த கூட்டணியில் இருக்கிற தேக்க நிலை. முதலமைச்சர் அவர்கள் 25 இடங்களை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு விட்டார். இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது, ஏனென்றால் தேமுதிகவுக்கு கொடுக்கணும், இன்னும் 10 சிறிய கட்சிகளுக்கு கொடுக்கணும், மற்ற கட்சிகளும் அதிக இடங்கள் கேட்கிறார்கள். திமுக காங்கிரஸுக்கு மட்டும் அதிக இடங்கள் கொடுத்தால் மற்ற கூட்டணி கட்சிகளும் அதிக இடத்தை கேட்காங்க. அவங்க எண்ணிக்கையை குறைக்கிற முயற்சியில் திமுக இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எண்ணிக்கையை குறைக்காமல் அதிக இடங்களில் கொடுப்பது கூட்டணி கட்சிகளிடையே ஒரு இணக்கத்தை கெடுக்கும் அப்படிலாம் சொல்லி பார்த்தார். ஆனால் இவர்கள்
கிரீஷ் சொடங்கர் அவர்கள் 25 நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார். அதுக்கு பிறகு ஒரு பெரிய தேக்கம் வந்தது. விரிசல் ஏற்படும் என்ற ஒரு சூழல் வந்த நேரத்தில் திடீரென்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தை அவர்களும் இருவரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் என்று செய்தி வந்தபோது உடனடியாக சன் தொலைக்காட்சியிலே எனக்கு அழைப்பு வந்து என்னை பேச சொன்னார்கள். தலைநகர் டெல்லியிலே இருந்தேன். அந்த கருத்து நான் கடுமையாக பேசினேன். இந்த கூட்டணி நிச்சயம் வந்து ஏற்பட போகிறது. இந்த கூட்டணி ஏற்படக்கூடாது என்று நினைத்த காங்கிரஸ் கட்சியிலே சிலர் தீட்டிய சதி திட்டம் முறியடிக்கப்படும். 140 ஆண்டுகால இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளானாக இருக்கிற தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி சேராது, சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. வகுப்புவாத சக்திகளை பாஜகவை எதிர்த்து ஒரு கருத்து கூற துணிவற்ற நடிகர் விஜய் கூட காங்கிரஸ் கட்சி சேர வாய்ப்பே இல்லை என்று நான் ஆணித்தரமாக வாதிட்டேன். அந்த வாதத்திற்கு பிறகு எனக்கு வந்து பேச்சுவார்த்தை முடிந்து அப்பொழுது 27 இடங்கள் என்று முடிவு பெற்றிருந்து, அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோடு தொலைபேசியில் பேசி, அவர் பேசிய காரணத்தினால் 27 28 ஆகி மாநிலங்களவை என்று சொல்லி அன்றைக்கு மாலையில் ஒப்பந்தம் 7 மணிக்கு விமான நிலையத்துக்கு கிரீஷ் சொடங்கர் வந்து விட்டார் டெல்லியிலிருந்து. ஆனால் அங்கேயும் 1 மணி 2 மணி நேரம் அங்கே கலந்துரையாடினார்கள். அதற்கு பிறகு நேராக அறிவாலயம் வருவார்கள் என்று பார்த்தோம். அதற்கு மத்தியில் அவர்கள் ஜிஆர்டி ஹோட்டல் தியாகராய நகருக்கு சென்று அங்கே மறுபடியும் கலந்து பேசி அறிவாலயம் வந்தார்கள். விமான நிலையத்திலிருந்து அறிவாலயத்தில் வந்து ஒப்பந்தம் போடுவதற்குள்ளாக பல தடைகளை கடந்து, பல நெருக்கடிகள், அதற்குள் அகில இந்திய காங்கிரஸிலிருந்து ஒரு செய்தி குறிப்பு வரவில்லை, வந்தால்தான் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் என்று கிரீஷ் சொடங்கர் சொல்ல, அதனால் தடை ஏற்பட்டு இந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தகை காங்கிரஸ் மேலிடம் கிரீஷ் சொடங்கர் இதற்கு மத்தியில் ஒரு நெருக்கடியான நிலையில் ரொம்ப சாதுரியமாக மிகுந்த உறுதியோடு அவர் செயல்பட்டதை நான் பாராட்டுகிறேன். இந்த கூட்டணி ஏற்படுத்துவதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்களும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களும் இணைந்து பணியாற்றி இந்த கூட்டணி இன்றைக்கு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் உறுதியாக இருந்த காரணத்தினாலே இந்த கூட்டணி இன்றைக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதற்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவையும் பெற்ற பிறகுதான் இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது இவ்வளோ நெருக்கடிகள் இருந்துச்சு, ஓகே. ஆனால் இதையெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டு இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணுற அளவிற்கு, அதாவது ஒரு 4 பேர் காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி இல்லை வெளியில் வந்த தகவல்கள் கணக்குப்படி ஒரு 4 பேர் நினைத்து ஒரு 140 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி, அதுக்கு ஒரு லெகசி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நான் உங்களுக்கு சீட்டு தரேங்கிற மாதிரியான இடத்துல தான் கூப்பிட்றாரு, நான் 70 சீட் தரேங்கிறாரு. இப்போது ஒரு புது நடிகரை நம்பி நாம் போகலாம் அப்படிங்கிற மூவ் எடுக்கிற அளவிற்கு ஒன்று காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கிறதா, அல்லது இதை நம்புகிற இடத்தில் இவர்கள் சொல்லி ஏற்றுக்கொள்கிற இடத்தில் ராகுல் காந்தி இருக்கிறாரா? என்ன அடிப்படையில் அதை நம்புகிறார்? புதன்கிழமை அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியது. ஞாயிற்றுக்கிழமை தலைநகர் டெல்லியில் கிரீஷ் சொடங்கர் அவர்கள் ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் முதற் பகுதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது பகுதியில் காங்கிரஸ் கட்சி மீதும் தலைவர் ராகுல் காந்தி மீதும் தாவேகா மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார். தாவேகாவை பொறுத்தவரை, விஜயை பொறுத்தவரை திமுகவை அழிப்பது, திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லி அரசியல் செய்கிற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய நன்மதிப்பை பெற வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. தேவையற்ற அந்த கருத்து சொல்லப்பட்டதுனால திமுகவில் ஒரு மன வருத்தம் ஏற்பட்டது. இந்த கூட்டணியில் வந்து விரிசல் ஏற்படும் என்கிற அவநம்பிக்கை ஏற்பட்டது. ஆக ஞாயிற்றுக்கிழமை அந்த கருத்து சொல்லப்பட்டு திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும்
மிகுந்த மன உளைச்சலுக்கு பலர் ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கார்கே அவர்களுடைய அறிவுரையின்படி தான் அவர் சந்தித்த பிறகு இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. பொதுவாக ஒரு கருத்து என்னென்னா, இந்த முறை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெறவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கு வாய்ப்பில்லை, தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி குறைந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அதன்படி தாவேகாவோட போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எங்களை போன்றவர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம், அதாவது இன்றைக்கு வகுப்புவாத சக்திகள் தமிழ்நாட்டில் நுழைவதை தடுக்கணும். மக்களவையில் ராகுல் காந்தி பேசிய பேச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி வில் நெவர் எவர் இன் their லைஃப் தே கேன் ரூல் ஓவர் த தமிழ்நாடு என்று சொன்னார். அந்த கருத்து உடன்பட்டு பாஜக தமிழ்நாட்டில் நுழைவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கணும். திமுக காங்கிரஸ் கூட்டணி பலகீனமானால் அதனால் பலனடைய போவது காங்கிரஸ் கட்சி அல்ல, பாஜக அதிமுக கூட்டணி தான் பலனடையும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற கருத்தை நாங்கள்லாம் வலிமையாக முன்வைத்தோம். அந்த கருத்தை அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் ஏற்றுக்கொண்டார், ராகுல் காந்தியும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு தான் வந்தது. ஆனால் இடையில் இந்த கிரீஷ் சொடங்கர் அவர்கள் அந்த பேட்டி, அவருக்கு முன்வைத்த கருத்துக்கள், அது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்படுத்திவிட்டது. பிறகு கிரீஷ் சொடங்கர் அவர்களே அந்த ஒப்பந்தத்தில் அவரே இருந்து இந்த ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கு துணையாக இருந்தார். அந்த வகையில் பல கசப்புகள் வளர்க்கப்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கீழ்மட்ட வரைக்கும் ஒரு கசப்பு வளர்ந்தது, வெறுப்பு வளர்க்கப்பட்டது. அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இன்றைக்கு ஒப்பந்தமாகி இருக்கிறது. இனி 234 இடங்களிலும் நாம் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இல்லை, இப்போ நான் கேட்க வர்றது என்னென்னா, கிரீஷ் சோடங்கர் பேசினார், அதே மாதிரி பேசினது மட்டும் இல்லை, அதுக்கு இடையில் ஹைதராபாத்தில் தாவேகாவை சேர்ந்த இவர் ஆதவ் அர்ஜுனா போய் பார்க்கிறதா, அதாவது ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க போகிறதாலாம் ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ இவ்வளவு நெருக்கமாக செய்திகள் வரும்போது பெரிய அளவில் எதிர்த்தரப்பில் மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி கன்வின்ஸ் பண்ணுற அளவிற்கு இந்த விஷயத்தை ராகுல் காந்தி இதை ஏற்றுக்கிற அளவிற்கு இங்கே சூழ்நிலை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை விளக்குறீங்க. இதை மீறி அவருக்கு விளக்கப்பட்டதா அல்லது அவர் ஏற்றுக்கிற இடத்துக்கு எப்படி வந்தார்? பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, தலைவர் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் தான். ஸ்தாபன ரீதியாக முடிவெடுக்க வேண்டியது, கொள்கை பிரச்சனைகளில் முடிவெடுக்க வேண்டியது, யார் யாரோடு கூட்டணி என்பதை முடிவெடுக்க வேண்டியது மல்லிகார்ஜுன் கார்கே தான். ராகுல் காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் தான் தன் கருத்தை சொல்வார். அவர் வெளிப்படையாக அந்த கருத்தை சொல்ல மாட்டார், அதில் தலையிட மாட்டார். அந்த வகையில் அப்படித்தான் அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் என்பது அப்படித்தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறது. அதனால் இதற்கிடையில் ராகுல் காந்தியையும் சம்பந்தப்படுத்தி பலவிதமான ஹைதராபாத்தில் போய் காங்கிரஸ் கட்சி போயும் ஆதவ் அர்ஜுனாவை சந்திக்க வேண்டிய அவல நிலையிலேயே நாங்கள் இருக்கிறோம், இது எங்களுக்கு தேவையா? இது இப்படிலாம் ஊடகங்கள் கற்பனையாக பல செய்திகளை வெளியிட்டார்கள். அப்படிலாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது, அப்படியான அணுகுமுறையும் கிடையாது. ஒருவேளை எங்களுக்கும் ஒரு மாற்று கூட்டணி இருக்கிறது என்கிற ஒரு கருத்து வைக்கப்பட்டால் அதில் திமுகவில் நம்ம கூடுதலான இடங்கள் கிடைக்கலாம் என்கிற ஒரு அடிப்படையில் கூட ஒரு வியூகம் வகுக்கப்பட்டிருக்கலாம். எது உண்மைன்னு எனக்கு தெரியல, எதனால் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அந்த வகையில் இன்றைக்கி சுமூகமாக கூட்டணி ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும். 2029 தேசிய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக வர வேண்டும். அப்படித்தான் ஒரு உடன்பாடு ஏற்பட வேண்டுமே தவிர, இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி உதவவில்லை என்றால் நாளைக்கு ராகுல் காந்தி பிரதமராக வருவதற்கு திமுகவினுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த வகையில் இந்த கூட்டணி காங்கிரஸுக்கு திமுக தேவை, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, இது காலத்தினுடைய கட்டாயம். இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பட்டு
அதாவது 2024 தேர்தல் அப்போ அவர் பிரதர்னு சொன்னார். ஆனால் இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன போது கூட அதில் பிரதருங்கிற வார்த்தை இல்லை, மை டியர் பிரதர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசு பொருளானது. இப்போ இதையெல்லாம் இப்போ எல்லாமே இங்கே அளந்து பார்க்கப்படுகிற காலகட்டத்தில் இங்கே தனக்கு தேவை என்னும் போது பிரதர் என்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லையா? இப்போ நாளைக்கு இதையே கணக்கில் வைத்து 2029 திமுக அதற்கு எதிர்வினை ஆற்றினால் அது சிக்கல் தானே. இப்போ நீங்கள் இப்படி வேண்டும்னு சொல்கிறீங்க, சொல்லப்படுவது இப்படி இருந்தாலும் நடைமுறையில் இந்த முறை அப்படி இல்லையேங்கிறது எனக்கு இல்லை. அந்த வாழ்த்து செய்தியில் அந்த வாசகங்களில் அந்த குறிப்பிட்ட வார்த்தை அது உள்நோக்கத்தோடு தவிர்க்கப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. அது இயல்பாக நடந்திருக்கும். அதை ஊடகங்கள் ஒரு விவாத பொருளாக்கிட்டாங்களே தவிர, என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி ஒரு தேசிய தலைவர், இந்தியா முழுமைக்குமான தலைவர். தமிழ்நாடு போன்ற மாநிலம் 40 இடங்களிலும் பாஜகவை தோற்கடிக்க மாநிலத்தை அவர் அரவணைத்து செல்வாரே தவிர, தலைவர் ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறையும் ஸ்டாலின் அவருடைய அணுகுமுறையும் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்தியாவிலேயே பாஜகவை கடுமையாக இருக்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும், தேசிய அளவில் நரேந்திர மோடி பாஜகவை எதிர்க்கிற ஒரு பேராற்றல் மிக்க தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியும் இணைந்து செயல்படுவது அது மிக மிக அவசியமான ஒன்று. இணைந்து தான் செயல்படுவார்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்களினால மிகப்பெரிய இன்றைக்கி நரேந்திர மோடி என்கிற ஒரு அசூரனை எதிர்த்து நாம் போரிட்டு கொண்டிருக்கிற வேளையில் இது போன்ற விஷயங்கள் ஊடகங்களில் பெரிதாக்கப்படலாமே தவிர, இவர்கள் இருவருடைய புரிதலையும் ஒருங்கிணைப்பையும் இவர்களிடையே உள்ள நல்லிணக்கத்தையும் யாரும் சீர்குலைக்க முடியாது. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இந்த தமிழ் மக்களுக்கு பொதுவாக உண்டு. நீங்கள் மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் கூட ராகுல் காந்தி மேல் அவ்வளோ பெரிய நம்பிக்கை உண்டான்னு தெரியல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி இவரை முன்னிறுத்தினார். அந்த அளவுக்கு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த பேரத்தின் காரணமாக ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பின்னடைவு மாதிரியான ஒரு டோன் இருக்குது. அதாவது இது என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக வைக்கிற விமர்சனம்னா, ஒரு 3 சீட் பேரத்திற்காக இவ்வளவு இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரிவை எப்படி ஈடுகட்ட முடியும் நீ? இல்லை, இந்த 25 முதலமைச்சர் எப்பொழுதோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு இவ்வளவு கசப்பு, வெறுப்பு, இவ்வளவு ஊடக சர்ச்சைகள், ஊடக விவாதங்கள், 1 மாத காலமாக காங்கிரஸ் கட்சியிலே சிலர் கடுமையான விமர்சனங்கள், இதெல்லாம் பேசி கடைசியாக காங்கிரஸ் கட்சி சாதித்தது என்ன அப்படின்னு தான் நான் என்னையே நான் கேட்டுக்கிறேன். கடைசியாக என்ன சாதித்தோம்? 3 சீட்டு. இந்த 3 சீட்டையும் காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் நேருக்கு நேராக பேசியிருந்தால் அந்த 3 இடங்களையும் அவர் கொடுத்துருப்பார். ஒரு செல்பேசியில் 1 சீட் கொடுக்குறவர் நேரடியாக 1 மணி நேரம் பேசினா அந்த 3 சீட்டை கொடுப்பார். இங்கே திண்டிவனம் புதிதாக பேருந்து நிலையம் கட்டினார்கள். அங்கே ஏற்கனவே ஒரு பழைய பேருந்து நிலையம், அன்னை இந்திரா காந்தி பேருந்து நிலையம் என்று இருந்தது. புதிய பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டி அது எழுத்துக்கள்லாம் பொறித்து விட்டார்கள். அப்பொழுது காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரதிநிதி ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த மாதிரி பழைய பேருந்து நிலையம் இந்திரா காந்தி பேரில் இருக்குது, அந்த பேருந்து நிலையத்தை மறுபடியும் சூட்ட வேண்டும் என்று சொன்ன உடனடியாக பொறிக்கப்பட்ட கலைஞர் பேருந்து நிலையம் என்ற எழுத்துக்கள் அகற்றப்பட்டு அன்னை இந்திரா காந்தி பேருந்து நிலையம் என்று சூட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகனாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய கோரிக்கையை மிகுந்த மதிப்பு கொடுத்து அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தியவர். ஆக அவருக்கும் ராகுலுக்கும் நல்ல புரிதல் உண்டு. அவர் கலைஞர் சிலை திறப்பு விழா, இந்த YMCA தேனாம்பேட்டை மைதானத்திலே சிலையை திறந்துவிட்டு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சோனியா காந்தி பெயர் தான் அழைப்பதில் இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு தொடர்பு கொண்டு, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், உங்களை பிரதமர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் என்று சொன்னது. சோனியா காந்தியோடு ராகுல் காந்தியும் வந்தார். ராகுல் காந்தியை மேடையில் வைத்துக்கொண்டு
நாங்கள் இந்த தேர்தலில் 2019 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் எங்கள் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று பிரகடனம் செய்கிறோம் என்று பேசினார். அந்த பேச்சு அது காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்தி பிரதமர் என்று அறிவிக்காத நிலையில், எந்த கட்சியும் அறிவிக்காத நிலையில் துணிச்சலாக இந்தியாவுக்கே முன்னோடியாக அன்றைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியின் பெயரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார். அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 40 இடங்களில் 39 இடங்களில் வெற்றி பெற்றோம். 2024 அதிலே பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று விரும்பியவர் மு.க.ஸ்டாலின். அவர்களுக்கு அடிப்படையில் கொள்கை சார்ந்த புரிதலும் நட்பும் நல்லிணக்கமும் இருக்கிறது. இடையில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் இடையிலே இருந்த சிலரால் உருவாக்கப்பட்டதே தவிர ராகுல் காந்தி அவர்களுக்கும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. அந்த புரிதல் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தேசிய அரசியலுக்கு நல்லது. அந்த புரிதல் தொடர்ந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆரம்பத்தில் சொல்லும்போது தாவேகா மாதிரியான ஒரு கட்சியோடு அப்படின்னு அதாவது ரொம்ப டவுன் கிரேட் பண்ணி சொல்கிற மாதிரி அதோட நிலை ஒரு மாதிரி சொன்னீங்க. அதுக்கு என்ன பொருள்? இல்லை இப்போ தாவேகா அதுக்கு ஒரு தரம் தாழ்ந்து நான் சொல்லவில்லை. அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் முதல்ல தனிமனித ஒழுக்கம் தேவை. ஒரு அரசியலில் நீ பொது வாழ்க்கையில் வருபவர்கள் அவர்கள் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். சமீபத்தில் அவருடைய மனைவி விவாகரத்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். அவரோடு மனைவி இல்லை, அவருடைய மகன்கள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் நடிகை திரிஷாவோடு அந்த திருமணத்தில் பங்கேற்கிறார். என்ன அதாவது பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தை பற்றி எவ்வளவு அலட்சியம் இருந்தால், எவ்வளவு ஒரு ஒரு துச்சமாக அவர் கருதி இருந்தால், துணிச்சலாக ஒரு குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து பெட்டிஷன் இருக்கிறப்போ அவருடைய மனைவியினுடைய குற்றச்சாட்டே ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை இல்லை, 2 நடிகையோடு இவருக்கு தொடர்பு இருக்குது, என் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் என்று சொல்லுகிற அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது துணிந்து இவர் பொது ஒரு நிகழ்ச்சியில் அழைத்து வருகிறார் என்று சொன்னால், இவரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். குறிப்பாக பெண் ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்கள்லாம் சிந்தித்து பார்க்கணும். தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் இவர் எப்படி இருக்கார். சினிமாவில் திரிஷாவோடு நடிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. ஒரு மனைவி இருக்கிற போது சினிமா வேறு குடும்பம் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூட இல்லாத அந்த குறைந்தபட்ச அந்த நாகரிகம் இல்லாத முறையில் அவர் நடந்து கொண்டது பொதுமக்கள் அபிப்பிராயத்தை அவர் எந்த அளவுக்கு துச்சமாக நினைக்கிறார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. இவரை போன்றவர்கள் விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு பெண்களுக்கே ஒரு அவமானகரமானவராக மனைவியை நடுரோட்டில் விட்டுட்டு ஒரு நடிகையோடு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் என்று சொன்னால் இவர் விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவர் அரசியலில் இவர் ஒரு பெரிய சக்தியாக முன்னிலைப்படுத்துகிற போது இவரை பற்றி விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க.